ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் என்போடு கூட வாழ்த்துகின்றேன். இதை பரிசுத்த மத்தேயுவின் ஆலயம் லெப்பை குடியிருப்பு ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த திருவிருந்து ஆராதனையிலே எங்களோடு கூட நீங்களும் பங்கு பெறவும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அழைக்கின்றோம். இதற்காக நன்கொடைகளை கொடுத்த அருமையான சபையின் பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் எண்ணத்தை கொடுப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரை நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலங்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே சேதங்கள் அணுகாதபடி வலுவாதபடி எங்களை வழி நடத்தினீரே. இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சியின் வழியாய் இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்கள் 30 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். 200 கீதங்கள் 30வது பாடல். நின்றவாறே நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் இது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தும் இது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணாரில்ல எங்களுக்கு தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனை நியாய பிரமாணம் முழுமை தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய திருச்சரீரத்து இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாவத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காய் தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதி தெரியுமாக ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களை மெத்த மொழி இருதயத்துடைய உண்மையாய் மனஸ்தாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிரும். இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அப்படி பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாக முடியும். உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாவரிக்கு ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் சகோதர சர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ள என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றி அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரி பரிசுத்தாவினால் விடுதலை பெறும் புது ஜீவனாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தெய்வ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேண்டிருந்தால் உறைந்த மலையை போல் உண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தால் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ ஆதரிப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரன் விசுவாசியவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமவிதாவாகி சர்வலுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாவத்தோடு உண்மையான விசுவாசத்தை நம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளை குற்றங்களை மன்னிக்கிற அவருக்கும் பாவமன்னிப்பவர்களுக்கு மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவள் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்த நிலைநிறு உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறுக்குரிய சுருக ஜெபம். கொடுப்பதே பாக்கியம், கொடுப்பதில் முன்னோடியாக திகழும் எங்கள் பரம தந்தையே, உலக மீட்பிற்காக உன்னதமான தேவகுமாரனை தந்திரளியதற்காக நன்றி கூறுகிறோம். கொடுத்துதான் அன்பு கூற வேண்டும் என்று படிப்படியை கற்றுத்தந்த தேவகுமாரனை உம்மை போற்றுகிறோம். ஏழை எளியவர்களின் துன்பங்களை கண்ணோக்கி நன்மை செய்தது போல நாங்களும் ஏழை மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக நாங்கள் கொடுக்கவும், இறையன்பை பறைசாற்றும் கருவிகளாய் நம்முடைய ராஜ்யத்தில் நம்முடைய ராஜ்ய பணியில் நாங்கள் எப்பொழுது ஈடுபடவும், நாங்கள் பிறரிடத்திலே அன்பாய் அவர்களுக்கு கொடுத்து பரம நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உம்மையும் நம்முடைய ராஜ்யத்தை குறித்த அன்பையும் விதைக்க
எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு மற்றும் நிருப வாக்கியங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கின்ற குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். வாசிக்கின்றது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்பது வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவர் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்.
ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திற்கு எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வானத்தையும் பூமியும் காணப்படுகிறது காணப்படாதுமாறு எல்லாவற்றையும் படைத்தராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரகுமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கு உண்டாக்குமே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், அவருடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், நமக்காக பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாதை காலத்தில் சிலுவையில் பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏற்றி பிதாவின் ஆசீர் பெற்றிருக்கிறார். இருளோரையும் மரித்தவர்களோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவு கர்த்தருமாய் ஜீவனுக்குமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறார். பிதாவோடும் குமாரன் கொடுத்துள்ள சொத்துக்குமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக வைத்திருமாய் பரிசுத்தாவியின் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பும் ஒரே ஞானஸ்நானம் மரித்தோர் தொழில் மறுமையின் ஜீவன் உண்டாகும் என்று காத்துக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி, அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு இடைவிடும். உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்விலை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கொடுப்பதே பாக்கியம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். எப்படிலாம் நம்ம கொடுக்கணும், அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப இந்த பூமியில் இருக்கிற எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கர்த்தருடையதாக இருக்கிறது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். ஆகினாலே ஆண்டவருக்கென்று கொடுப்பது, ஆண்டவருக்கென்று நம்முடைய காரியங்களை நாம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த குழந்தை சின்ன குழந்தை, பெரியவள் அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு தின்பண்டம் வாங்கி வருகிறீர்கள். அந்த தின்பண்டத்தை அந்த பிள்ளையினுடைய கையிலே கொடுக்கிறீர்கள். அந்த தின்பண்டத்தை தின்று கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சற்று கொடு என்று நீங்கள் கேட்கிறீர்கள். This is not you, that is yours. The whole thing is yours. அது நீங்கள் வாங்கி கொடுத்தது, அது உங்களுடையது. அந்த பிள்ளை அதை அனுபவிக்கிறது. இப்பொழுது அந்த பிள்ளையிடத்திலிருந்து கொஞ்சம் கொடு என்று கேட்கிறீர்கள்.
இந்த பிள்ளை தன் கரங்களிலே, பிஞ்சு கரங்களினாலே சற்று சின்ன ஒரு துணிக்கையை பீத்து அவருடைய கரங்களிலே தருகிறது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க! அந்த தகப்பனுக்கும் இந்த தாய்க்கும் மிகுந்த சந்தோஷம். காரணம், என் பிள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறது, கொஞ்சம் தந்து விட்டது. அப்படி என்றால் இந்த பூமி எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி அதை படைத்து நமக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகினாலே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் திருப்ப கொடுக்கிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், என்னோடு கூட நீங்களும் கூட திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்திய ஐஸ்வரியத்தை என கொடாதிருப்பீராக. நன்றாய் கவனிங்கள். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திராதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக நேரங்களிலே நாம் எடுத்துக்கொண்டு கொடுப்பதை காட்டிலும் நாம் வாங்குவதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம வாங்க விரும்புகிறோம். ஆனால் இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே எனக்கு அன்றன்றுள்ளவைகளை அளந்து போஷித்தரணும், எனக்கு தேவை ஏதோ அதை தாரும். பெரியமானவர்களே, நாம் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மிகுந்த மேன்மை உள்ளதாக அது அமைந்திருக்கிறது. ஆகினாலே ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று நாம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்குகிறோம். ஆனால் கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். கொடுப்பதுதான் பாக்கியம். சரி, எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கணும்? முதலாவது ஒரு வார்த்தை, மார்க்கு எழுதின சுவிசேஷம், திருப்பி வைத்துக் கொள்வோம். மார்க்கு 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அங்கே ஒரு ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சனியார 2 காசுகளை போட்டாள். 2 காசுகளை இவள் போடுகிறாள். 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திற்கு எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டாள். சோ 2 காசு வைத்திருந்த அந்த கொடுத்த அந்த விதவை, ஐஸ்வர்யவான்கள் வந்து மிகுதியாய் காணிக்கைகளை போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அட்மிட் பண்ணது யாருன்னா, அந்த 2 துட்டு 1 காசு, அந்த காசுக்கு சமமான 1 துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்ட அந்த விதவை. அப்படி என்றால் ஆண்டுடைய பார்வையில் இந்த 2 துட்டும் அல்லது 2 காசுகளும் 1 கோடி 3 கோடியும் சமமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கொண்டு வருகிற காணிக்கையை கர்த்தர் உற்று பார்க்கவில்லை, கர்த்தர் உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். God never see your offerings, but God seeing your heart. உன் இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். எப்படி கொண்டு வர்றங்கிறது ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யவான்கள் வந்து தங்கள் பெருமையினாலே கோடி கோடியாய் போடுகிறார்கள். அநேக காரியங்களை போட்டிருக்கலாம். அந்த விதவை கொடுத்தது அந்த 2 துட்டு, அந்த 2 காசு, அது விலையேற பெற்றதாய் மாறியது. இந்த 2 காசுக்கும் அவர்கள் கொடுக்கிற வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் கர்த்தர் ஒப்பினை வைக்கிறார். 2 ஒண்ணுதான். So when you come to the Jesus, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது எல்லாம் ஒன்றுதான். ஆனால் கர்த்தர் பார்ப்பது உன் இருதயத்தை. வேதம் சொல்கிற தன் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள், இவ்வளோ தன் ஜீவனத்திற்குண்டானது எல்லாம் விட்டு விட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த meekness of the lady, அவளுடைய தாழ்மையை அது காட்டுகிறது. அவள் தன்னை தாழ்த்தி அந்த காணிக்கையை போட்டாள்.
பெருமைக்காய் போடவில்லை, ஆணவத்திற்காய் போடவில்லை, தன் பெயர் பிரஸ்தாபத்திற்காய் போடவில்லை. ஒருவேளை இந்த காணிக்கையை பார்த்திருப்பார்கள், அநேகர் சிரித்திருப்பார்கள். ஆனால் இந்த விதவை போட்ட காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். பரலோகம் ஏற்றுக்கொண்டு, பரலோகம் அங்கீகரிக்கிறது, இயேசு அங்கீகரிக்கிறார். இன்னொரு காரியத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காணிக்கையை போடுகிற கரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் கையையும் பார்க்கிறார், உங்கள் இருதயத்தையும் பார்க்கிறார். உன் காணிக்கையின் கரத்தை அவர் பார்க்கிறார். உன் காணிக்கை எவ்வளவு வச்சிருக்க, God knows. கொடுப்பது என்று சொன்ன உடனே ஒன்றை புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் கொடுப்பது கர்த்தர் கொடுக்கணும், ஊழியத்து கொடுக்கணும், ராஜ்யத்திற்காய் கொடுக்கணும், மிஸ்டரிகளுக்காய் கொடுக்கணும். கொடுக்கிறதுன்னா கொடுப்பது அவ்வளவுதான். கர்த்தருக்காகவும் கொடுக்கணும், ஊழியத்திற்காக கொடுக்கணும், சபைக்காய் கொடுக்க வேண்டும். கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? முதலாவது தாழ்மையாய் கொடுங்கள். சிலர் பெருமையாய் கொடுத்துடுறல்ல, பெருமையாய் கொடுத்து விடுறோம். தன் பெயர் பிரஸ்தாபத்திற்காய் கொடுத்து விடுகிறோம். எனக்கு அன்பானுள்ளே, கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் போதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நத்திங். உலகத்தார் செய்வது போல நாம் செய்வது அல்ல. பரலோகம் உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். நல்ல கவனிக்கணும். இருக்கும்போது கொடுப்பதல்ல, இருக்கும்போது பரிபூர்ணமாக இருக்கும்போது கொடுப்பதல்ல. நீங்க நிறைய நேரங்களில் நிறைய இருக்கு, we have plenty, then we will give something. அப்படி அல்ல. இவள் எப்படி கொடுத்தால், தன்னுடைய வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டாள். இயேசு இப்படிதான் கொடுக்க சொல்றார். கஷ்டம். இந்த உபதேசம் ரொம்ப கஷ்டமான உபதேசம் இல்லை. ஒரு நீங்க நினைக்கலாம், தனக்கு உண்டானது எல்லாம் கொடுத்துட்டார். எனக்கு அன்பானவர்களே, தேவராஜ்யத்திற்காய் கொடுப்பது எல்லாம் வரவு வைக்கப்படுகிறது. நீங்க கொடுத்தது ஒரு நாள் வீணாகாது. ஒரு இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே இது ஒண்ணு இல்லை, இதை நான் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன். கொடுக்கும்போது கர்த்தருக்காய் கொடுப்பது, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கொடுப்பது. எனக்கு அன்பானவர்களே, எப்படி கொடுக்குறீங்க? தாழ்மையாய் கொடுக்கணும். உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். இருதயத்தில் தாழ்மை. காணிக்கை போடும்போது, மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, இவன் தருவான், இவள் தருவாள் என்று எண்ணி கொடுக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றேன். இந்த குடும்பம் எனக்கு செய்யும் என்று எண்ணி கொடுக்காதீர்கள். கர்த்தருக்காய் கொடுங்கள். அநேகர் ஏமாந்து போற காரியம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்காக இவ்வளவு செய்தேனே, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. கர்த்தருக்காய் கொடுங்கள், கர்த்தருக்காய் செய்யுங்கள். எதை எதிர்பார்த்து கொடுப்பதல்ல, கொடுப்பதை கர்த்தருக்காய் மனப்பூர்வமாய் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு அன்பான தாழ்த்தி தேவ சமூகத்தில் கொடுங்க. உங்களை தாழ்த்தி கொடுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கை கொடுக்கிறது மற்ற கைக்கு தெரிய கூடாதுங்கிறார். கொடுங்கள், ஆனால் மற்றவர்களுக்கு தெரிந்து கொடுப்பதல்ல, பரலோகம் அங்கீகரிக்கும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்காக கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எப்படி கொடுக்கணுமா? தாழ்த்தி கொடுங்க. உங்க இருதயத்துல தாழ்த்தி கொடுங்க. முதலாவது இருதயம் கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது, அல்லது ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்போது, நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் தாழ்மையாய் கொடுங்க. சரியா? இருதயத்துல. இரண்டாவதாக, உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விடுதலை. உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும்
அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அவனிடம் எச்சரிக்கையாயிருப்பாயாக, அது உனக்கு பாவமாயிருக்கும், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. எப்படி கொடுக்கணுமா? இரண்டாவதாக தாழ்த்தி கொடுங்கள், உங்கள் கை தாராளமாய் கொடுக்கட்டும். எவ்வளவு கொடுக்கணுமா? தாராளமாய் கொடுக்க வேண்டும். நம் தாராளமாய் கொடுக்கும்படி தான் நான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், நம்ம வீட்டில் ஏதாவது மீதி வந்துட்டுனா நம்ம கொடுப்போம், அது நமக்கு பிடிக்கலன்னா கொடுப்போம், அது நமக்கு ஃபிட் ஆகலைன்னா கொடுத்துருவோம், அது நமக்கு வசதி இல்லைன்னா நம்ம கொடுத்துருவோம், நம்முடைய போக்குவரத்துக்கு அது பயன்படலைன்னு நம்ம கொடுத்துருவோம், எனக்கு அது உபயோகமா இல்லைன்னா நான் மற்றவர்களுக்கு கொடுத்துருவேன். இன்னும் கர்த்தர் அப்படி கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் கொடுப்பது சிறந்ததை கொடுக்கிறவர். தாராளமாய் கொடுங்கள், சிறந்ததை கொடுங்கள். கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு சிறந்ததை கொடுக்கிறார். ஆகையினாலே நீங்கள் கொடுக்கும்போது ஊசி போனதை அல்ல, பயன்படாததை அல்ல, ஃபிட் ஆகாததை அல்ல, சரியானதை சிறந்ததை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அவர் சிறந்ததை தான் தாராரு. அவர் கர்த்தர் நமக்கு தரும்போது சரியானதை சிறந்ததை தான் அவர் தர்றார். ஆனா நம்ம எப்படி கொடுக்கிறோம்? மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் சிறந்ததை கொடுப்பதில்லை. What is best? Give to God. ஆண்டவர் அதைதான் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 14:20 நீங்கள் வாசித்து மெல்கிசதேக் முதல்ல ஆபிரகாம் மெல்கிசதேக் என்ற ஆசாரியனுக்கு கொடுக்கிறான். தனக்குண்டான தசமபாகத்தை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது, தாராளமாய் கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணுமா? கையை எப்படி திறக்கணும்? சிறந்ததை கொடுக்கும்படிக்கு நாம் திறக்க வேண்டும். நம்முடைய கை சிறந்ததை கொடுக்கணும். வாட் இஸ் பெஸ்ட்? சில நேரம் நம்ம கொடுத்துருவோம், கொடுத்த பிறகு ஐயோ நம்ம கொடுத்துட்டோமேன்னு நினைப்போம். நோ, அதுவும் சரியானது அல்ல. ஐயோ நான் கொடுத்துட்டேன், நான் விட்டு விட்டேன், எப்படி நான் கொடுத்தேன், எதற்காக நான் கொடுத்தேன், திரும்ப அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று எண்ணுவது அது தவறானது. தாராளமாய் கொடுக்க வேண்டும், சிறந்ததை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கணும். உபாகமம் 15:11 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்கும் உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். தாராளமாய் கொடுக்கணும். சில நேரங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்கும்போது, சிறந்ததை கொடுக்கும்போது அது ஏமாத்துறான். இப்போ உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா தாராளமாய் கொடுக்கிறவர்களை பார்த்து மக்கள் ஓடுகிறார்கள். சரிதான். ஆனால் அவர்களை கொடுக்க வைக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போறோம். அவர்கள் தான் தலைவனாகிறார். கொடுக்கிறவங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சிரும்ல, அப்படி இல்லை. கர்த்தர் அவர்களை கொண்டு கொடுக்க வைக்கிறார், அவ்வளவுதான். தாராளமாய் கொடுக்கிறவர்கள் தலைவர்களாக, பெரிய மனிதர்களாக, மனிதர்கள் அவர்களை உயர்த்தி விடுகிறார்கள். கர்த்தர் கொடுக்கும் போதே யோசித்து கொடுக்கிறது இல்லை. மனுஷன் தான் யோசிக்கிறான், கொடுத்த பிறகும் யோசிக்கிறான். கர்த்தர் அப்படி யோசிக்கிறது இல்லை. ஆதியாகமம் 42:20 தானியத்தை நிரப்பினான் என்று சொல்லப்படுகிறது. தானியத்தை நிரப்பும் அளவுக்கு இங்கே இருந்தது என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 42:25 வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவர்கள் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. பாருங்க, நல்லா கவனிக்கணும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்கிற காரியம் என்ன? இங்கே சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு தானியத்தால் அவர்கள் சாக்குகளை நிரப்பினான். நிரப்புகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் நிரப்புகிறவர். பாருங்களேன், கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுவிட்டது. இயேசு நிரப்பினார், விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிரப்பினார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு அது பரிபூரணமாய் உண்டாயிற்று.
அப்படி என்றால் தாராளமாய் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்களும் தாராளமாய் கையை திறந்து கொடுக்க வேண்டும். இருதயத்திலே தாழ்மை, கையிலே நாம் தாராளத்தை கடைபிடிக்க வேண்டும். தாராளமாய் கொடுக்க வேண்டும். கடைக்கு போறோம், கொடுக்கிற பைசாக்கு கொடுப்பார்கள். கர்த்தர் அப்படி இல்லை, நம்ம அவருக்கு ஒன்றும் கொடுக்கல, ஆனால் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம், 1 தீமோத்தேயின் நிருபம் 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் சிறந்ததை கொடுக்கிறார், நல்லதை கொடுக்கிறார். அதனால் நாம் நல்லதை கொடுக்க வேண்டும். அப்போ முதல்ல தாழ்த்தி கொடுங்கள் இருதயத்தை. 2வது கைகளை தாராளமாய் கொடுங்கள். 3ஆவதாக உங்களையே நீங்கள் கற்றுக்கொண்டு தங்களை கொடுங்கள். உங்களை நீங்கள் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாள் யோவான் 12:2 சொல்லப்படுகிறது, அவள் ஆண்டவருடைய பாதத்திற்கே வந்து அந்த பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினால் துடைத்தாள், கண்ணீரினால் துடைத்தாள். கர்த்தருக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கையை விட உங்களை நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதுதான் உகந்த காணிக்கை. எது உகந்த காணிக்கை? கர்த்தருக்கு உங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதான் முக்கியம். காணிக்க முக்கியமா, கர்த்தர்ட்ட போய் காணிக்க முக்கியமா, நான் முக்கியமா என்று கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீ தான் முக்கியம் பார். இன்றைக்கும் உலகத்திலே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளிடத்துல அப்பா வேணுமா, உனக்கு இது துட்டு வேணுமா அப்படி கேட்டா இன்னைக்கு பிள்ளைகள் எதை எடுத்துக்கொள்வார்கள்? எங்க அப்பா தான் வேணும். பாசமுள்ள பிள்ளை, அன்புள்ள பிள்ளை, என் தகப்பன் தான் எனக்கு வேணும். எனக்கு அன்பானவர்களை, நாம் ஆண்டவரை தேடுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடையது எல்லாம் நமக்கு உரியதா இருக்கிறது. அப்படின்னு நம்ம செய்யறது நம்மை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அதுதான் உகந்த காணிக்கை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் மேல் உனக்கு குறைச்சல் உண்டானால் உன் காணிக்கையை பலிபீடத்தில் வைத்து விட்டு போய் ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கை. அப்படின்னா காணிக்கையை செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல, கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்கணும், ஆனால் நீ ஒப்புரவாயிருக்கணும். உன்னை நீ மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். கர்த்தருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். உன்னை நீ பலிபீடத்தில் தகன பலியை ஒப்பு கொடுத்துட்டு காணிக்கையை செலுத்து. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன? பண பிரச்சனை. ஏன்? எதற்காக? 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது, ஒரு சரியான வேடு. போதும் என்று மனதோடு கூடி தேவ பக்தி மிகுந்தாதான். கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறது போதும் நினைக்கணும். நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது போல, நீதிமொழிகள் 30:8-9-10 சொல்லப்படுகிறது, ஆண்டவரை தைரியத்தின கூடாதையும், அதனால நான் திருடிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தை நிறைய கொடுத்துடாதையும், அதனால நான் கர்த்தரை மறுதளித்திடக்கூடாது, என்னை அளந்து போஷியும் ஐயா. இதான் நம்முடைய ஜெபமா இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்ல, பொருளாதார காரியங்கள்ல ஏன் குறைச்சல் எதற்காக வருகிறது? தேவையில்லாம சில காரியங்கள் நம்ம செய்வது. குடும்பத்தில் பாருங்க, நல்லா இருக்கு வீடு, அந்த வீடு அருமையாக வாழ்வதற்கு ஏற்ற இடம் வீடு இருக்கணும். கீழே நான் டைல்ஸை போட போறேன், அலங்காரம் பண்ண போறேன். மற்றவருடைய பெருமைக்காக செலவு செய்வது தவறு. மற்றவர்கள் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்று நீ வாழ்வது தவறு. மற்றவர்களுக்காக நம்ம வாழல, கர்த்தருக்காக வாழுகிறோம். வசதியாக வாழ வேண்டும். உங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம், நோ ப்ராப்ளம், கெட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவையில்லாம மாடிக்கு மேல மாடி கட்டினா வாழ்வது 2 பேரு, இருக்குது 2 பேரு, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இங்கே பெரிய பங்களா, ஒருத்தர் இல்லை. எதற்காக?
எனக்கு அன்பானவர்களே, மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய ஆசையை மனிதன் அடக்க முடியாதவனாய் இருக்கிறான். ஆனா எது தேவை அதை செய்யணும். ஒரு பைக் இருக்குது, அது சரி பண்ணி தான் ஓட்டணும். அது சரியா போக, அது சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணணும். உடனே இந்த பைக் கொடுத்துட்டு அடுத்த பைக். சிலர் இருக்கிறாங்க, புது புது காரா வீட்டுக்கு வந்து இறங்கும். அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, ஒரு காரை கொடுப்பாங்க, அடுத்த காரை வாங்குவாங்க. எதற்காக? மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தன் ஆடம்பரத்தை மற்றவர்கள் பார்த்து அந்த பகட்டை பார்க்க வேண்டும். செலவு கொடுத்து கொண்டே இருப்பது. எப்படி கொடுக்கிறாங்க? தன் ஆடம்பரத்திற்காய் கொடுப்பது. நோ, அதை வேதம் சரியில்லை என்று சொல்லுகிறேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டேன், கடன் பட்டுட்டேன், நோ ப்ராப்ளம் இல்லையா? சிலர் பாருங்க, வீட்டை கட்டுவதற்கு கடன் வாங்கி வீடு கட்டிட்டு அதை கட்ட முடியாமல் வித்து விட்டு போனவர்கள் எத்தனை பேர்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்கள் போதுமென்ற மனதோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர், நீ தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை கடன் வாங்கி தான் செய்யணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறது இல்லை. மற்றவர்களுக்காய், உறவினர்களுக்காய் அப்படி இப்படி என்று சொல்லி கடன் வாங்கி வாழாதிருங்கள். அப்புறம் கர்த்தர்ட்ட வந்து நம்ம ஜெபம் பண்ண முடியாது. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? கர்த்தர் உங்களை கடன் வாங்க சொன்னாரா? எனக்கு அன்பானவர்களே, உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நான் கொடுக்கிறேன், என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். என் இருதயத்திலே தாழ்மையை நான் தரித்துக் கொள்வேன். என் கைகளிலே தாராளத்தை வைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, அது மாத்திரம் ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் என்னையே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிருபை என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் சோதிக்கப்படுகள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சொந்தத்தின் மிகுதியாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாக, தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். காணிக்க கொடுக்க வேண்டியது இது. உங்களை நீங்க கொடுக்கணும். உன் இருதயத்தை, உன் கைகளை, உன்னையே நீ கர்த்தருக்கு அர்ப்பணிக்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். நீங்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கை. கர்த்தருடைய கரங்களிலிருந்து காணிக்கை எதிர்பார்க்கிறவர் அல்ல. பட் எல்லாம் இருக்கு. ஆனால் காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கும் முன்னால உங்களை நீங்க கொடுத்துட்டு காணிக்கை கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, முதல் தலைப்பு தாழ்மையாய் கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள், தங்களையே கொடுங்கள், தாங்களை கர்த்தருக்கு கொடுங்கள் என்று வேதம் சொன்னது. உங்களை நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள், ஐயோ, நான் எத்தனை பேருக்கு நான் கொடுத்து ஏமாந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நான் கொடுத்து எனக்கு ஒருவரும் நன்மை செய்ய இல்லையே. இந்த தொலைக்காட்சியில இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, கர்த்தர் சொல்றாரே, கொடுத்ததெல்லாம், நீ கொடுத்ததெல்லாம் கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, என்னை தரித்திரத்தில் வைக்காதீங்க, ஆண்டவரே என்ன ஐஸ்வர்யமானவும் வைக்காதீங்க, எனக்கு அன்றன்றுள்ளதை அளந்து போச்சு. கேளுங்க, அப்படிதான் உங்களை நடத்துகிறார் சகோதரி, சகோதரனே. இழந்து போனவைகளை கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவார். இழந்து போனவைகளை உங்களுக்கு கொடுப்பார். உலக ஐஸ்வர்யத்தை குறித்து நீ கவலையோடு இருக்கிறது என்ன? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உலக ஐஸ்வர்யம் அல்ல. உங்களை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை வழிநடத்த போகிறார். ஐயோ, அபாண்டமா இந்த பழியை மேல் சொல்லி
என்னிடத்திலிருந்து இதை பிடுங்கிக்கிட்டாங்களே, அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே, இன்றைக்கும் என்னால் அவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாயோ சகோதரனே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு தருவேன், சிறந்ததை நான் கொடுத்தேன். என்னை புறந்தள்ளினார்கள், என்னை புறந்தள்ளினார்கள். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடிவை கர்த்தர் கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்விலை கொண்டு வருவார். ஐயோ, நான் கடன் பிரச்சனை, எப்படி நான் இதை சால்வ் பண்ண போகிறேன்? கடன் வாங்கி 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 என் ஆடம்பரத்திற்காய், என் பெருமைக்காக, என் பகட்டுக்காக நான் செய்துவிட்டேன், நான் என்ன செய்வது? ஆண்டவரே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒப்புக் கொடுங்க ப்ளீஸ். உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல. நான் பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பெரிய பணம் உள்ளவன் என்று எண்ணி விட மாட்டேன். எல்லாம் குப்பையாய் போயிருப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்க, எதை கொடுத்தாலும் அதை கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதா எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய நாம் மகிமைக்காக 213வது பாடல் நாம் பாடுவோம். தந்தானே துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி. 200 நீங்கள் 213 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். செலுத்துவோம் தேவானுக்கே
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோசரிக்கப்பட்ட தேவன் மனிதர் இருக்கமா என்பு கூர்ந்து இந்த ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் முறை தந்திரளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே வெளியாய்ப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்று நினைப்பூட்டி ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வரும்புள்ள நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி அது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டபடினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேருக்கா சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆதலால் பிதாவே, இந்த குமாரன் எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலை பரம நினைவு கூர்ந்தும் இந்த அடியாராகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை நோக்கியவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை நிறை தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்தாவினால் பிரசுத்தப்படுத்த வேண்டும். மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகியவருக்குள் எல்லாவற்றும் வள கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவின் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமில்ல பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவமாக பரமண்டலங்களில் இருக்கிற செய்யப்படுகிற போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்கள் சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, நீர் எங்களுக்காக தம்மையே கொடுத்தீர். ஆண்டவரே, என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய திரு சமூகத்திலே காணிக்கையாய் படைக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அர்ப்பணித்து தாழ்மையோடு இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து யாவரும் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சீனிதி நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் என்னுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி உடைய மேஜின் கேள்விகளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மியான குமாரனை இயேசு கிறிஸ்துவின் விளம்பியா சரீரத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாக எப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு வாசமாய் ஏற்ற விதமாக
அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? வாருங்கள், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். கர்த்தரின் பந்தியில் வாசம். சரீரமும் இரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு ஜெபம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே பலியாக நம்மையே கொடுத்தார். தம்மையே ஏக பலியாய் ஒரே குமாரனாய் இயேசுவை இந்த உலகிற்கு தந்துருளினாரே. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் பாக்கியம் அடைந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் துதிப்போம். தேசத்தில் பரவுகின்ற அந்த கொள்ளை நோய்கள் சீக்கிரத்திலே மாறத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும் என்று நாம் செபிப்போம். நன்மையானவைகளை செய்கிறவரே, எங்களுடைய வாழ்விலே நன்மையானவைகளை செய்யும் அப்பா என்று ஆண்டுடைய திருச்சமூகத்திலே தாழ்ந்து பணிந்து தேவ சமூகத்திலே மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய திருவிருந்து ஆராதனை பங்கு கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். இப்பொழுதும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்களில் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மாற்றியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துக்கு சேமத்தை தாரும், மக்களை ஆசீர்வதியும். கொள்ளை நோய்கள், வெள்ளம், இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலை இழந்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு. அடுத்த வேளை உணவுக்காக நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீ போஷிப்பீராக. நாங்கள் மற்றவர்களுக்காய் கொடுக்க எங்களால் இயன்றதை அல்ல, நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாய் கொடுக்க ஆண்டவரே எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செய்து மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளையும் இல்லங்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. வல்லமையினால் நிரப்பும். அவருடைய வாழ்விலே இல்லை என்கின்ற தன்மைகளை மாற்றும் பரிபூரணத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. என்ன எண்ணத்தோடு என்ன சூழ்நிலையில இந்த தொலைக்காட்சியில் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை சந்தித்து அவைகளை நிறைவாக்கி கொடும். ஆசீர்வதியும். எங்களை இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை இப்படி குமார் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவில் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை சிந்தையை காக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாய் திரியகதியுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது எப்பொழுதும்
உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.